வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். இப்போ வந்து நான் கைட் சார்ட் தான் வச்சுருக்கேன், ட்ரேடிங் வியூ சார்ட் வைக்கல. ஓகே. ஸோ இது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேண்டில்ஸாக போட்டுக்கிட்டேன். கேண்டில்ஸாக போட்டுட்டு ஸ்டடீஸில் போயிட்டு கேட்டர் ஆசிலேட்டர் இதோ வந்துடுச்சு. இதுதான் இந்த கேட்டர் ஆசிலேட்டர். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இப்போ வேறு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டடீஸில் வேறு ஏதோ விவேப் இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த கேட்டர் ஆசிலேட்டரை வந்து இது வந்து ஒரு ஆசிலேட்டர் பார்த்தாவே தெரியும். ஜீரோக்கு மேலே இருக்குது, ஜீரோக்கு கீழே இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஃபால்ஸ் என்ட்ரிஸ் வரும். சரி, ஓகே. இது இப்போ எப்படி தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு வந்தால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, செல்லுன்னு சொல்லுவாங்க. க்ரீன் வந்தால் பையின்னு சொல்லுவாங்க. பட் கேட்டர் ஆசிலேட்டரில் அப்படி கிடையாது. அதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ரூலே. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. கேட்டர் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து க்ரீன் வருதோ, அதாவது ஃபுல் க்ரீனு, மேலேயும் க்ரீனாக இருக்கணும், கீழேயும் க்ரீனாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பையாகவும் இருக்கலாம், செல்லாகவும் இருக்கலாம். செல்லுக்கு வந்து ரெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்குது. இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்குது. அதுல இருந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஃபுல்லும் க்ரீனாக இருக்குது. க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கீழே வருது. ஓகேவா? ஸோ இந்த கேட்டர் ஆசிலேட்டரை இப்படி தான் படிக்கணும். ஆக்சுவலாக வந்து ரெட்டுனா செல் கிடையாது, க்ரீனுனா பை கிடையாது. எப்போ டோட்டலாக வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் மாதிரி ஃபுல்லுமே வந்து க்ரீனாக இருக்கோ அதுதான் வந்து பை ஆர் செல். அதாவது ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஓகே. இப்போ கேட்டர் ஆசிலேட்டர் பற்றி புரிஞ்சிருக்கோம். நான் இப்போ ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜியில் ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ராக்டல் பேண்ட்ஸை எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து 2 ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸப்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸப்ஷன் இல்லாமையே சொல்கிறேன். மூவிங் ஆவரேஜ் என்ன இருக்குது, 50 இருக்குது. சேஞ்சிங் இட் டு 8 ஆர் 9 வச்சுக்கோங்க. போதும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் டெவலப் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் டெவலப் பண்ணது கிடையாது. ஆன்லைனில் படித்த ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியா கரெக்டாக சொல்லலை, ஒரு டிஃபைன் பண்ணாமல் இருந்துச்சு. நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, இது ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த ஃப்ராக்டல் பேண்டை விட்டு க்ளோஸ் வைக்கணும். ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பட் நம்ம உடனே வந்து எடுத்துருவோமானா எடுக்க மாட்டோம். செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். மூவிங் ஆவரேஜை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு, மூவிங் ஆவரேஜையும் தொட்டுட்டு இல்லை. அதாவது ஃப்ராக்டல் பேண்டு இருக்குது, வெளியே க்ளோஸ் வச்சிடுச்சு, ஆனால் மூவிங் ஆவரேஜ் தொட்டுட்டு இல்லை. ஸோ செகண்ட் கண்டிஷனும் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன, கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்கணும் இந்த கேண்டில். இந்த கேண்டில் பார்த்தா கம்ப்ளீட்டாக க்ரீனாக இல்லை. ரெட் இருக்குது, மேலே ரெட் இருக்குது, கீழே க்ரீன் இருக்குது. அடுத்து மேலே ரெட் இருக்குது, கீழே க்ரீன் இருக்குது. இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுங்க, இந்த ப்ளூ கேண்டில் இருக்குல்ல, இந்த ப்ளூ கேண்டில் தெரியுதா? இந்த ப்ளூ கேண்டில் வந்து ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து க்ரீனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி போவீங்க. என்ட்ரி போயிட்டு இப்போ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணுறோம். இதில் கண்டிப்பாக இந்த மூவிங் ஆவரேஜ் நீங்கள் 8 ஆர் 9, இன்கேஸ் 10 யூஸ் பண்ணாலும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது சில சமயம் கேட்கலாம், போய் ஸ்டாப் லாஸ் அடிக்காதான்னு. மோஸ்ட்லி வந்து ஒரு கரெக்டான ட்ரெண்டாக இருந்தால் அடிக்க மாட்டேங்குது. நான் அதை வந்து பேக் டெஸ்ட் செஞ்சு பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 62 ட்ரேட்ஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டு சரியாக வந்து அடிக்க மாட்டேங்குது. சில சமயம் அடிக்கும், அதில் நம்ம வந்து அவாய்ட்லாம் பண்ண முடியாது, லாஸஸ்லாம் இருக்குது. பட் ஒரு நல்ல ட்ரெண்ட் எடுக்கும் போது மோஸ்ட்லி அடிக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு 60% வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு வின் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேபி அதுலேருந்து ஒரு டிராஸ்டிக்காக குறைஞ்சா கூட அட்லீஸ்ட் ஒரு 40 to 45%, ஒரு 42% வச்சுக்கோங்களேன். 20 ட்ரேட்ஸ் இன்னும் நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் எடுத்தோம்னா கூட இன்னும் ஒரு 42%, அதாவது 100 ட்ரேட் எடுக்கணும்னா 42 ட்ரேட் நம்ம வின் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் வந்து இந்த ஃப்ராக்டல் பேண்டை விட்டு தள்ளி இருக்குது, ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி இருக்குது. இந்த ஏரியா இதுவும் வந்து ஃபுல்லுமே வந்து க்ரீனாக இருக்குது இந்த ஏரியா. ஸோ இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் போகிறீங்க. ஷார்ட் போயிட்டு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, எய்மிங் ஃபார் 1:2. ஸோ நீங்கள் என்ன எய்ம் பண்ண போகிறீங்கன்னா, இதில் வந்து நான் சொன்ன போல் ஒரு 42%, ஒரு 40% கூட எடுத்துக்கோங்க. 10ல் 4 ட்ரேட் வின் பண்ணதா, அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். 10க்கு 10 வின் பண்ணுறதா பார்க்கறது இல்லை, 10க்கு 7 வின் பண்ணுற போகிறதா இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கறது இல்லை. 10க்கு எவ்வளோ வின் பண்ணுறதா பார்க்க போகிறோம், 4 ட்ரேட் வின் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த ட்ரேட் வந்து ஒரு வின்னர். இதெல்லாம் நிஃப்டி சார்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸையும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, ஒரு கேண்டில் வந்து இதுக்கு மேலே வந்து பிரேக் வைக்குது. கரெக்டாக இந்த ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேலே பிரேக் வைக்குது. பிரேக் வைக்கும் போது மூவிங் ஆவரேஜ் தொட்டுக்கிட்டே இருக்குது.
ஸோ செகண்ட் கண்டிஷனே வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜை விட்டு ப்ரைஸ் தள்ளி போகுது. தள்ளி போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ரெண்டு சைடுமே வந்து க்ரீனாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேண்டலில் நீங்கள் வந்து லாங் போயிருப்பீங்க. லாங் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். பட் இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன், ஒரு குளோபல் மார்க்கெட்டில் போகும்போது கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதே நீங்கள் குளோபல் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அது மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ராக்டல் பேண்ட் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது. கரெக்டா? அப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் தொடல. இந்த இடத்துல பாருங்க, மூவிங் ஆவரேஜ் தொடவே இல்லை. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் க்ரீனா இருக்கு. இந்த ஏரியா கம்ப்ளீட் க்ரீனா இருக்கு. ஸோ இமீடியட்டா என்ன பண்றீங்க, இந்த இடத்துல நீங்க ஷார்ட் போறீங்க, மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 1:2 அச்சீவ் ஆயிருக்குமா? அவ்வளவுதான். நம்ம எய்ம் பண்ண வேண்டியது வந்து 1:2. சில பேர் கேட்பாங்க, எனக்கு 1:2 வரலன்னா நான் எங்க ட்ரையல் பண்றதுன்னு. ட்ரையல் பண்றது ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருவீங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுருவீங்க. நீங்க வந்து எதுவுமே வந்து வெளியிலேயே வரமாட்டீங்க. எப்போ வெளியே வருவீங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இன் கேஸ் இது வந்து க்ளோஸ் வைக்குது, செல் பண்ணியிருக்கீங்கன்னா மேல க்ளோஸ் வைக்குதுன்னா யூ வில் கம் அவுட். அதை தவிர்த்து இதில் வந்து நம்ம ட்ரையல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்கேஸ் இது வந்து மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு கீழே விழுதுன்னா இதுக்கு மேலே நீங்கள் வேணால் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணலாம். பட் நான் வந்து அதை சொல்ல மாட்டேன், சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் 1:2 தான் வைக்கிறீங்க. 1:2 வைங்க, இல்லைனா இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே அப்படி வெளியே வந்துச்சுன்னா உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வர பாருங்க. ஓகே, ஏதாவது பை செட்டப் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக கீழே தான் விழுந்திருக்கு போல இருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த ஃப்ராக்டல் பேண்ட் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, மூவிங் ஆவரேஜை தொடரல. அந்த டைமில் இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லும் வந்து க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷார்ட் போவீங்க, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன்ல, எக்ஸப்ஷனை சொல்கிறேன். மேபி ஒரு பை செட்டப்பை காட்டிட்டு நான் அந்த எக்ஸப்ஷனை சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேலே வந்து போயிடுச்சு. ப்ளஸ் வந்து மூவிங் ஆவரேஜையும் தொடலை. நம்ம எந்த க்ரீனாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனு. எந்த இடத்துல அது ஓப்பன் ஆகுது? ஓகே, இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது அது. ஸோ அதாவது இந்த கேண்டல் முடிச்சுட்டு அடுத்த கேண்டலோட ஓப்பனிங், அந்த ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து வாங்குவீங்க. வாங்கிட்டு இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. போட்டுட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து கண்டிப்பாக அச்சீவ் ஆயிருக்கும். நான் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இதில் எங்கே இருக்கா அதான் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஓகே, ட்ரேடிங் வியூவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்ல, சார்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஓகே, நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து இருக்கு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு. இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருவேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் எங்கன்னா நான் என்ட்ரி கொடுத்துருவேன். சில பேர் வந்து கேண்டில் முடிச்ச உடனே வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. நான் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வெயிட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இப்போ 5 மினிட்ஸ் வைக்கிறோன்னா ஒரு 4 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் உள்ளே வரும்போதே நான் வந்து என்ட்ரி கொடுத்துருவேன். சம்டைம்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகாதான்னு கேட்கலாம். எஸ், லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகும். பட் நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே ஃபாலோ பண்ணுறது அதுதான். சம்டைம்ஸ் அது சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கணும். பட் மோஸ்ட்லி நான் வந்து அந்த இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அது எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் ஏதாவது ஓகே, இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், க்ரீன் இருக்கும் போது தான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போது ரெட்டு இருக்கும் போதும் எடுக்கலாம். அது எப்போ எடுக்கலாம்னா, ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது வச்சுக்கோங்க. இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குதுன்னா இந்த க்ளோஸ் வைக்கிற கேண்டில் அப்போவே இது ரெட்டாக இருக்கணும். நம்ம என்ன பார்த்தோம், இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸப்ஷன் இல்லாமல் இருக்கிறது வந்து நல்ல ஃப்ராக்டல் பேண்டை விட்டு, அதாவது தள்ளி இருந்தால் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் இருந்தால் கூட எடுப்போம். அதாவது கேண்டில் வந்து ஃப்ராக்டல் பேண்டை விட்டு தள்ளி இருந்தால் கூட ரெட்டாக இருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக ரெட்டாக இருக்குன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். எப்போனா அது ஃப்ராக்டல் பேண்டை விட்டு அந்த உடச்சிருக்கணும், அவ்வளோதான். இந்த கேண்டில் வந்து உடச்சிருக்கணும். இந்த மாதிரி கேண்டல்லாம் எடுக்க முடியாது. அதாவது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அது ஃப்ராக்டல் பேங்கோட டச்சில் இருக்கணும். நல்ல டச்சில் இருந்துகிட்டே அது வந்து வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் மூவிங் ஆவரேஜை கண்டிப்பாக டச் பண்ணக்கூடாது. இந்த கேண்டில் வந்து ஃப்ராக்டல் பேண்டுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது, மூவிங் ஆவரேஜை டச் பண்ணல. அந்த டைமில் இது வந்து ஃபுல்லுமே ரெட்டாக இருக்குது. ஸோ யூ வில் கோ ஃபார் அ ஷார்ட் என்ட்ரி. அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங், அதாவது இந்த ஏரியாலேயே இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும் போதே நான் அந்த வந்து என்ட்ரி கொடுப்பேன். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2. 1:2 அச்சீவ் இருக்குமா? இது இந்த இடத்துல கொடுக்குறோம், இதுக்கு மேலே போடுறோம்னா 1:2 வந்து இந்த இடத்துல எங்கன்னா அச்சீவ் ஆயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நம்ம எங்கன்னா வந்து வெளியே வந்திருப்போம். இந்த ஏரியா இல்லை இந்த ஏரியா எங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருப்போம். ஸோ எப்படி பார்த்தாலும் இதுவும் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். அதுக்காக லாஸ்லாம் அடிக்காதுன்னு சொல்லி கிடையாது, கண்டிப்பாக லாஸ் அடிக்கும். ஸோ வேற ஒரு எக்ஸப்ஷன் ட்ரேட் இருந்தால் சொல்கிறேன். இந்த ட்ரேடு பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் ட்ரேட். அதாவது க்ரீன் இல்லை, ஃபுல்லுமே ரெட்டாக தான் இருக்குது. ஃபுல்லுமே ரெட்டாக இருக்கும் போது ஒரு கேண்டில் வந்து ஃப்ராக்டல் பேண்டுக்கு வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. வெளியே வந்து க்ளோஸ் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக வந்து ஷார்ட் போகிறீங்க. க்ரீனுக்காக வெயிட் பண்ணல. க்ரீன்னா எந்த இடத்துல, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. க்ரீன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பீங்க.
இது 19ல இருக்கு. இந்த இடம்னா ஒரு 23, ஒரு 4-5 பாயிண்ட். ஓகேவா, 4-5 பாயிண்ட், பெரிய பாயிண்ட் டிஃபரன்ஸ் இல்லை. பட் ஓவராலாக வந்து ஒரு நல்ல பெட்டர் என்ட்ரி தானே. இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே ரெண்டுமே வந்து ரெட்ல இருக்கு. எடுத்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடுற ஏரியா தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது 8 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். சில இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நான் அதையும் சொல்லிடுறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேண்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறாங்க, இந்த ஃப்ராக்டல் பேண்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறாங்க. இல்லைனா ஸ்விங் ஹை ஸ்விங் லோக்கு மேலாம் ஸ்டாப் லாஸ் போடுறாங்க. அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி 1 hour 4 ஹவர்ஸ்க்குலாம். எனக்கு வந்து ஒரு 5 minutes ஆர் 15 minutes ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறது எனக்கு இன்னும் அவ்வளோ ஒரு உசிதமாக தெரியல. இந்த மூவிங் ஆவரேஜ் மேலேயே நான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதில் எனக்கு ஒரு 62 ட்ரேட்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜி வந்து இவ்வளோ தான். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மூவிங் ஆவரேஜை விட்டு க்ளோஸ் வைக்குது. கரெக்டாக, சாரி, இந்த ஃப்ராக்டல் பேண்டை விட்டு க்ளோஸ் வைக்குது. மூவிங் ஆவரேஜ் விட்டு தள்ளி இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டர் ஆசிலேட்டர் ஃபுல்லுமே வந்து ரெட்டில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக அடுத்த கேண்டல் இதோட ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து ஷார்ட் போவீங்க. இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட நல்லாவே ரிஃபைன் பண்ணிக்கலாம். குறிப்பாக இன்னொன்று சொல்லணும் கேட்டர் ஆசிலேட்டர் பற்றி, அதை லாஸ்ட்டாக சொல்லலான்னு வச்சுருந்தேன். கேட்டர் ஆசிலேட்டர் ஃபியூச்சரை காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் கேண்டல் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து அது ஃபியூச்சரை காட்டுது. அதாவது ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஏரியாவில் வரும்போது ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டர் ஆசிலேட்டர் ஃபியூச்சரை காட்டும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, பட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஒரே விஷயம்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரூல்ஸை வந்து 100% ஃபாலோ பண்ணணும். சைக்காலஜி வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நான் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடலாம் தான் எடுத்தனே தவிர, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நோட் செஞ்சுருக்கலாம். எந்த ஏரியாலையுமே நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பேசவே இல்லை. நான் எந்த ஏரியாலையுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பேசவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸில் நான் பேசுவேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பேச முடியல. ஏன்னா இதில் கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டரே பார்த்தீங்கன்னா கேட்டர் ஆசிலேட்டர். அது எந்த இடத்துல க்ரீனாக சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இதுதான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியோட நுவான்சஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ஃபுல்லும் க்ரீனாக மாறுது. ஸோ இங்கே ஷார்ட் போவீங்க. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கும். நல்லாவே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். பட் ஒரே விஷயம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கணக்கில் எடுத்துக்கல. அதை நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எடுக்கல. ஓகேவா, பட் நான் பார்த்த வரைக்கும், பேக் டெஸ்ட் செஞ்சது வரைக்கும் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி வருது. நான் வந்து ஒரு 100 ட்ரேட்ஸில் 62 ட்ரேட்ஸ் வந்து வின்னர்ஸாக இருக்குது இதில். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் அது வந்து லாங் டேர்மில் வந்து 62 இருக்காது. அதையும் சொல்லிடுறேன். இட் வில் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். மேபி ஒரு 38லேருந்து 42% வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வின் ரேட் பார்க்கலாம். 1:2 இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.